வணக்கம் உள்ளாலா நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிளகு ஜீரக ரசம். இது எப்படி பண்ணணும், என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: புளி எலுமிச்சை அளவு, உப்பு உங்கள் தேவை அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், பூண்டு 4 பல், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, தாளிக்க 1 ஸ்பூன் நெய், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே அலங்கரிக்க. இதை எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்: புளி உப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய ஃபுல் எசன்ஸும் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை வச்சுட்டு சூடான தண்ணியில் போட்டு ஆற வச்சுருங்க. செகண்ட் ஸ்டெப்பு: ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிளகு, சீரகம், மிளகா வத்தல், தேங்காய், பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, ஒரு பேன் எடுத்து புளி கரைசல் அதில் விட்டுட்டு இப்போ அரைச்ச விழுதை போட்டுட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. சில பேருக்கு இன்னும் காரம் தேவைன்னா இதுலேயே நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். போட்டு பெருங்காயமும் லைட்டாக இதில் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா குவான்டிட்டி நமக்கு அப்போ தான் எக்ஸாக்டாக எசன்ஸ் இறங்கி வரும். அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா நுரைச்சி வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு அதில் நெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு அந்த ரசத்தில் சேர்த்துருங்க. மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அலங்கரிச்சிடுங்க. மிளகு சீரக ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.